பண்ணிட்டே சாமி. அப்படியே தண்ணியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஊற்றுவோம். டீ சாப்பிட வந்தது ஒரு குத்த மாதிரி போச்சு. உட்காருங்க பாய்ஸ் போகலாம். இந்த கார் அழகாக இருக்குங்க, ஒயிட் கலர் லைட்லாம் போட்டுக்கிட்டு. அது பெட்ரோல்லாம் நின்று போச்சுங்க. வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு இதை அந்த வண்டியை வாங்கி போட்டேன். ஒரு கேமரா, அப்புறம் ஒரு 10 ட்ரிப்பு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எங்கடா அது மானிட்டைசேஷன் வர்றதுக்கே இன்னும் 6-7 மாதம் ஆகும் போலடா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நடு ரோட்டில் பைபாஸ் நின்றுட்டு இருக்கோம். எதுக்குன்னு கேட்காதீங்க, அது பெட்ரோல்லாம் நின்று போச்சுங்க. ஆமாம், சுத்தமாக மைலேஜே தர மாட்டேங்குது வண்டி. நான் லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டு கணக்கு பண்ணால் இப்போ 28 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தந்துருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியாக தருது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கரெக்டாக பங்க் அதை தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம். கொடையெல்லாம் கொடுத்து நிற்கிறாரு. அந்த கடையில் எத்தனை ஓட்டம் கொடுத்தா ஒரு பொண்ணை நடந்துட்டு பைத்தியமாயவன் உடனே தெரில, எதுக்கு உடனே தெரில. டீ சாப்பிட வந்தது ஒரு குத்த மாதிரி போச்சு. அதான் நாங்கள் தப்பான சைடில் தான் நிற்கிறதோ அந்த பக்கம் நிற்கணும். ரைட் சைடு ஏறி அசாட்டை மட்டும் போட்டு நின்றுட்டுருக்கேன். வெரி வெரி ஃபால்ட்டி டே டுடே. பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் விளாக கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுறானா ஒருத்தன் செவரு ஏறி குத்த மாதிரி குதிச்சு வரானு. ஜூம் பண்ண முடியும், லாக் போட்டு வச்சுட்டேன். லாக் எடுத்தால் தான் ஜூம் பண்ண முடியும். ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வரான் பாருங்க, ரோடு கிராஸ் பண்ணி. எடிட்டிங்கில் ஜூம் பண்ணிக்கலாம் அவனை. சல்லுன்னு வண்டி வருதுங்க. போதும் நாங்கள் பாருங்க. இந்த கார் அழகாக இருக்குங்க, ஒயிட் கலர் லைட்லாம் போட்டுக்கிட்டு. இப்படி பண்ணிட்டே சாமி. சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்ட? வாடா வாடா வாடா. சோரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ என்னவோ. அவன் நிற்கிறான் தெரியுதுங்களா? எவ்வளோ நேரம் நிற்க போகிறான்னு தெரியல. ஏய் வாடா சீக்கிரமா. உயிர் மேலே அவ்வளோ பயம் போல. வீட்டுக்கு 2 பையன் வா. அப்புறம் தான் வாடா வாடா சிங்கக்குட்டி வாடா. நல்ல வேலை, எப்படியோ பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்துட்டான் சாமி, வந்துட்டான். பெட்ரோலை ஊற்றுவோம். அப்படியே தண்ணியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஊற்றுவோம். ஓகே, மைலேஜ் நல்லா தரோம். இவனெல்லாம் நம்பிட்டு இனிமேல் வண்டி வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாதா? ஏற்றுறாதீங்க. உட்காருங்க பாய்ஸ் போகலாம். நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கன்னா, யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு வரல. ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்க ஒருத்தன்ட்டையும் ஃபோனில் காசு இல்லை. 16 ரூபா இருக்கு. பெட்ரோல் போய் மட்டும் எப்படி போட்டுருது? நல்ல வேலை அவன் கையில் ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு வந்தான். அதுவும் அவன் வண்டிக்கு பெட்ரோல் வாங்கணும்னு எடுத்துகிட்டு வந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீ கடைக்கு போவோம் நம்ம. பாய்ஸ் லெஃப்டில் கை போடுங்க. யூட்டன் இல்லைடா. எதுக்குடா யூட்டனு? கை போடுறீங்களா? காலையில் தான் போட்டால் கையை போடணும். போகிறோம் போகிறோம். 100 ரூபா 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 100
அஸ்வினே, ஆனா ஒரு டீயை 20 ரூபா சொல்றான்டா பகவதி கப்பையில. காஃபி 25 ரூபாயாண்டா. அதனாலதான் இப்ப வேற எடுக்கிறேன். இப்ப வீட்டுக்கு போலடா, டீ கடைக்கு தானே போறோம். வண்டியெல்லாம் பின்னாடி சேர் அடிக்கண்டா. ஐயோ அவன் வர்றான், இங்க வரைக்கும் அடிச்சுட்டு போறான். தம்பி டீ இன்னும் வரல. தயங்காம சொல்றா. முடிஞ்சிருச்சுல்ல. அது அப்புறமே பண்ணோம். இப்போ கேமரா ஆஃப்ல தான் இருக்கு. தமிழில் அப்படி வைக்கலாம்டா. பெட்ரோலே இல்லாம நம்ம வந்து எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு இப்போ உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன். போட்டலாம், விவசாயம் போயிடும். நான் என்ன ஒரு 35,000 ரூபாய் செலவு பண்ணோம். அவ்வளவுதான். பிளாஸ்டிக் போயிடா டைம்ஸ்ல எடுத்துக்கலாம். கை கட்டி அழகா வைக்க மேல தண்ணி லைட்டா ஆகுது. கால் கண்ட தண்ணி தான் வண்டி ஓடும். அப்படின்னு பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கோ. வண்டியில பெட்ரோல் ஊற்றிருக்கு. அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் குடிக்கிற கப்பை இருப்பாங்க. அந்த கப்பை சொல்லி விட்டுருக்கு. வேற ஒரு டம்ளர் தண்ணி எப்படா யோசிக்க கண்டென்ட் மழையா தான் வச்சிருக்க மைண்ட்ல போன பாவத்தையும் போட்டு எப்பா